மருதாணி இலை. மருதாணியின் இலைகள் பட்டை, மலர், கனிகள் போன்ற முழு தாவரமும் மருத்துவ பயன் உடையவையாகும். மருதாணி இலையை கைகளில் வைப்பதால் பல்வேறு நன்மைகள் கிடைப்பதோடு கைக்கு அழகையும் சேர்க்கிறது. மருதாணி இலை கிருமி நாசினி, கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. நகசுத்தி வராமல் தடுக்கும். புண்ணையாற்றவும் நல்ல மருந்து. மருதாணி இலையை அரைத்து கைகளுக்கு வைத்து வர உடல் வெப்பம் தணியும். கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டு வர மனநோய் ஏற்படுவது குறையும். மருதாணி இட்டுக்கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாம். ஆனால் இந்த பயன்கள் எல்லாம் மருதாணி இலைகளில் மட்டுமே உள்ளது. தற்போது கடைகளில் கிடைக்கும் மருதாணி கோன்களில் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. கால் எரிச்சலை தடுக்க இலைகளை அரைத்து பசையாக வைப்பதன் மூலம் அவற்றை சரி செய்யலாம். உள்ளங்காலில் ஆணி ஏற்பட்டிருந்தால் மருதாணி இலையுடன் சிறிது வசம்பு, மஞ்சள், கற்பூரம் சேர்த்து அரைத்து ஆணி உள்ள இடத்தில் தொடர்ந்து கட்டி வர ஒரு வாரத்தில் குணமாக வாய்ப்புள்ளது. மருதாணி இட்டுக்கொண்டால் சிலருக்கு சளி பிடிக்கும். இதற்கு மருதாணி இலைகளை அரைக்கும் போது கூடவே 7 அல்லது 8 நொச்சி இலைகளை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளலாம். இதன் இலையை அரைத்து அம்மை புண்களுக்கு பூசலாம். இளநரையை அகற்றும். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உள்ள ஒரு சில பிரச்சனைகள் இளையினரையும் ஒன்று. இதற்கு மருதாணியை கொண்டு இயற்கை முறையில் எளிதாக தீர்வு காணலாம். மருதாணி இலைகளை மைய அரைத்து வடை போல் தட்டி நிழலில் உலர்த்தி தேங்காய் எண்ணெயில் போட்டு தலையில் தேய்த்து வர இளநரை மறையும். மருதாணி இலையை அரைத்து பசையாகி தீக்காயங்கள், கொப்புளங்கள் மீது பூசினால் குணமாகும். மருதாணி இலையை சுடுநீரில் ஊறவைத்து வடிகட்டிய நீரை வாயில் ஊற்றி கொப்பளித்து வர வாய்ப்புண் 2 நாளில் குணமாகும். மருதாணி இலைகள் தசை இருக்கும் தன்மை கொண்டது. அதிக இரத்த போக்கினை தடுக்கும். மாதவிடாய் சுலபமாய் இருக்க உதவும். பெண்களின் வெள்ளைப்படுதல் மற்றும் மாதவிடாயில் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஆகியவற்றை தீர்க்கும். மருதாணி இலையை நன்கு நீர் விட்டு அரைத்து அதனுடன் எலுமிச்சம் பழச்சாறு கலந்து கை கால்களிலும் உள்ளங்கால்களிலும் தேய்த்து வந்தால் கை கால் எரிச்சல் உடனே சரியாகும். மருதாணி இலை மிகச்சிறந்த கிருமி நாசினி. மருதாணி இலையை நீரில் ஊற வைத்து காயம்பட்ட இடத்தில் ஒத்தடம் கொடுத்தால் கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. மருதாணி இலைச்சாறு, தண்ணீர், சர்க்கரை கலந்து குடித்து வந்தால் உடலுக்கு நல்லது.